இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான பிசாசின் தந்திரங்கள் பாகம் 1. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இந்த வேத பகுதியிலே அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே எழுதியுள்ளார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறதான நோக்கமே அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காகத்தான் தெரிந்து கொள்ளுகிறார். வாசிப்போமே. எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிற நோக்கமே அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக. அப்படி கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நபரை குறித்து ஒரு திட்டம் அல்லது ஒரு தரிசனம் வைத்து அந்த திட்டம் அல்லது அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அந்த நபரை அழைப்பார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய அந்த அழைப்பிற்கும் அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கும் அந்த நபர் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே அவரோடு கூட பரலோகத்திலே இருக்கும்படி செய்வார். அதைத்தான் நாம் இப்பொழுது வெளிப்படுத்தல் 17:14 வாசித்தோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தில் இயேசுவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். நல்ல கவனிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். அந்த இவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே பிசாசனுடைய கூட்டம்தான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்து ராஜாதி ராஜாவும் இருக்கபடியால் அவர்களை ஜெயிப்பார். அப்படி ஜெயித்துட்டு தான் பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். அப்படின்னா அவரோடு கூட நாமும் போய் உட்கார வேண்டுமானால் நாமும் ஜெயம் பெற வேண்டும். வாசிப்போமா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21-22 வசனங்கள். நான் ஜெயம் கொண்டு
என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல நான் ஜெயங்கொண்டுன்னு சொல்லுகிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினை சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொன்ன அர்த்தம் என்ன? நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், நீ அழைக்கப்பட்டிருக்கலாம், அவ்வளவு ஈஸியா பரலோகத்தில் நுழைய விட்டுற மாட்டான். அந்த அழைப்பிற்கும் அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான பல போராட்டங்களை கொண்டு வருவான். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய அத்தனை போராட்டங்களும் அவருடைய அழைப்பிற்கும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமாகவே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை குறித்து எபேசியரின் நிருபத்திலே எழுதியிருக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிசாச ஜெயிக்கணும்னு சொன்னாலே you need the power of God to resist devil. அல்ல கவனிங்க, you need the power of God to strengthen your inner man. அல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார். வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு சொல்லுகிறாரு. நான் அடிக்கடி சொல்வேன், he is a cunning fellow. He doesn't have wisdom like God. He is acting as if he is wise, but he is a cunning fellow to covet the people and their wisdom by his cunningness. அல்ல கவனிங்க, அவன் தேவன மாதிரி ஞானம் உள்ளவன் கிடையாது, அவன் தந்திரம் உள்ளவன். அவன் அவரோடு கூட இருக்கும்போது ஞானம் உள்ளவனாக இருந்தான். அவன் தள்ளப்பட்டவுடன் அந்த ஞானம் அவனோடு போயிருச்சு. அதுக்கு மாறாக ஷார்ட்கட் வழியை தெரிந்தெடுப்பான். அவனுடைய கன்னிங்னஸ் சொல்றது உலக பிரகாரமான தந்திரங்கள் அல்ல, உன்னால கண்டுபிடிக்க முடியாத தந்திரமாக இருக்கும். It's rather difficult to understand the cunningness of Satan and to overcome that. அதுக்காக தான் அவருடைய அழைப்புல நீ நிலைச்சிருக்கிறதற்கு ஞானம் எவ்வளவு தேவைங்கிறத நான் எடுத்திருக்கிறேன். It's eminent. It's most important. Only the wisdom will protect you from the cunningness of Satan. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தால் பரிசுத்தவான்கள் அநேகருடைய வாழ்க்கையில் திறமையாய் காரியத்தை செயல்படுத்தி இருப்பான்.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியில் உள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செய்திகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் நினைக்கிறது எல்லாம் மாமிசத்தோடு தான் போராட்டம் நினைக்கிறான். நபர் அதனால தான் அவர் சொல்றாரு, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. எந்த கோணத்தில், எந்த ரூபத்தில், எந்த வகையில் நீ பரலோகத்தை சுதந்திரிக்க விடாம ஆக்கலான்னு பார்ப்பான். அவனுடைய டார்கெட்டே not the vision of God in your life, but his eyes are focusing on you that you should not inherit the kingdom of God. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னை தரிசனத்தின் பாதையில் நடத்துறது அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தான். அவன் தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அவன் முக்கியத்துவம் இல்லை, நீ பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால அவன் தரிசனத்துக்குள் புகுந்து விளையாடுகிறான். He will never allow you to go through the vision of God. நல்லா கவனிங்க, நீ தேவனுடைய தரிசனத்துக்குள் போக அவன் விடவே மாட்டான். ஏன்னா தரிசனத்தில் நீ ஜெயிச்சிட்டீன்னா நீ பரலோகத்தில் போயிடுவ. நம்ம நினைக்கிறோம் சண்டை வருது, வாய்ப்பேச்சு வருது, பிரச்சனை வருது, உறவு பிரியுது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நினைக்கிறீங்க. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது உன்னை பரலோகத்துக்கு போகாம நிறுத்திடும். நல்லா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். What is that? ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம்னா என்ன? யுத்தத்துக்கு போகிறவன் கையில வாளோட தான் போவான். அந்த வாள் இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தில் இருக்கிற, நீ ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தில் இருக்கும்போது அந்த யுத்தத்தை நீ ஜெயிக்கணும்னா, பிசாசை ஜெயிக்கணும்னா அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன? வாசிப்போம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம் சொல்றது வேத வசனத்திலே மறைந்து கிடக்கிற தேவ ரகசியங்கள். அது ஏன் தேவ செய்தி நேரத்தில் தூங்க வைக்கிறான்? நீயா தூங்குற நினைச்சிடாத. நீ ராத்திரி முழுவதும் நீ முழிச்சிருந்தாலும் அப்படிலாம் தூங்க முடியாது. அப்படிலாம் தூங்க முடியாது. உன்னை தூங்க வைக்கிறது நீ சத்தியத்தை கேட்டக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த சத்தியம் என்னும் கச்சையை உன் அறையில் கட்டினவனாக இருக்கணும்னா
எதுவுமே கலண்டு விழுந்துராதபடி அதுதான் கயிறு உனக்கு. நீதி என்னும் மார்க்கவசம். நீதின்னு சொல்லிட்டாலே, ரைட்டியஸ்ன்னு சொல்லிட்டாலே பரிசுத்தத்தை குறிக்கும். உனக்குள்ள பரிசுத்தம் இல்லாம பிசாசு முன்னால நீ நிற்க முடியாது. உன்னை எந்த குற்றத்தை கண்டுபிடிக்கலாம்னு விளக்கெண்ணையை ஊத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான். வாசிப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். சுவிசேஷத்தினா இந்த பிரசங்கத்தை கேட்கிறிய, அது பேர் தான் சுவிசேஷம். அதுல உன்னை எந்த அளவுக்கு நீ ஆயத்தப்படுத்துகிற. யூ ஹேவ் டு prepare yourself to stand before Satan, to wrestle with him and overcome him. நல்லா கவனிங்க. சத்தியின் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசத்தை தூக்கி தூர போட்டுருவான். ஐயா, தேவனோடு கூட முகமுகமாய் பேசின மோசையை போல ஒரு பரிசுத்தமானே கிடையாது. நீ வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவன மாதிரி ஆதாமியாவால் கூட தேவன்கிட்ட பேசினதில்லை. அந்த மோசையே விசுவாசத்திலிருந்து விழ வச்சு கானானுக்குள்ளே போக விடாம ஆக்கிட்டான். அந்த மோசையே விசுவாசத்தை விட்டு கலட்டிட்டான். நீ விசுவாசம் உனக்கு இல்லைன்னா நீ ராவும் பகலும் ஆண்டவரே ஆண்டவரின்னு சொன்னாலும் அவருக்கு பிரியமா இருக்க முடியாது. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஏவாளுக்குள்ள தேவன் மீது உள்ள விசுவாசத்தை எடுத்துட்டான். நீ சாகவே மாட்ட, அவர் செத்துருவன் சொன்னாரு, நீ சாகவே மாட்ட. அவரை விட பிசாசு நம்பிட்டா. நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களாம் அது அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீரவையும் தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கையில பைபிள் இருக்கணுங்கிறா, கையில பட்டயம் இருக்கணும். நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம கையில பட்டயம் இல்லாம கோயிலுக்கு போகவே கூடாது. நீ பைபிள் இல்லாம போகலாம். என் ஆண்டவர் இயேசுவை மாதிரி பிசாசுக்கு முன்னால பைபிளே இல்லாம வசனம் சொல்ல உனக்கு தெரிஞ்சிருந்தனா நீ பைபிள் இல்லாம போகலாம். உன் இருதயத்துக்குள்ள வசனம் பதிஞ்சு இருந்ததுன்னா பைபிள் இல்லாம போகலாம்.
பரிசுத்தவான்களுடைய அடையாளமே கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவரை துதிக்கிற துதியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயன்னு சங்கீதம் 149 சங்கீதத்தில் 8-9 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்த்துக்கிடுங்க, நல்ல கவனிங்க. ரட்சணியம் என்னும் தலைச்சீராய், சால்வேஷன் அர்த்தம். ரட்சிக்கப்படாமல் அவனை ஜெயிக்கலாம் முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். He is the spirit of jealousy. He is the spirit of pride. He is the spirit of anger. He is the spirit of lie. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்துறாத. நீ கொடுத்துட்டீன்னா க்ளோஸ். நல்லா கவனிங்க. நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் நீ கர்த்தரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் எப்படி உன் கூட இருந்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி நீ அவனுக்கு இடம் கொடுத்துட்டீன்னா அவனுடைய பிள்ளையாய் மாறிவிடுவாய். அவனுடைய ஆளுகைக்குள் உன்னை வைத்து விடுவான். நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு தெரியவே தெரியாது. நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாது. உனக்குள்ள ஒரு குற்றம் சொல்லுகிற ஆவி நுழையும். உனக்குள்ள ஒரு குற்றம் சொல்லுகிற ஆவி நுழைஞ்சி அது மற்றவர்களை குற்றவாளி ஒன்றை காட்டி உன்னை நீதிமான ஆக்கி உன்னை நரகத்துக்கு கொண்டு போயிடும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். It's most important. I don't say more important. There's a difference between more and most. To understand the cunningness of Satan by your wisdom. அது என் ஆண்டவருக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து அழகாக கண்டுபிடிப்பார். இது பிசாசு செய்கிற வேலை. அதுக்கு ஏத்தாக்களை பதில கொடுப்பாரு. அவரை ஜெயிக்கவே முடியாது. அவர் ராஜாதி ராஜா ஐயா, அவர் கர்த்தாதி கர்த்தர் ஐயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தேவனால ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவன். அவனுடைய ஞானத்தை கண்டு சவுல் பயந்தான் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஞானவான் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். இன்றைக்கு தாவீதுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அந்த தாவீதுடைய அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான பிசாசினுடைய தந்திரங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். He was chosen by the Lord.
அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நல்ல கவனிங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் தேவனுடைய அழைப்புக்கும் விரோதமான பிசாசின் தந்திரங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். நல்ல கவனிங்க, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக, the man after the heart of God, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அவன் சந்ததியில தான் இயேசுவே வர்றாரு. நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுடைய சந்ததியில இயேசு வருகிறார்னா தாவீது பரலோகத்துக்குரியவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நல்ல கவனி, நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறியா? உன்னை குறித்து திட்டம் வச்சிருக்கிறாரா? உன்னை குறித்து தரிசனம் வச்சிருக்கிறாரா? ஒன்றை தான் வந்து நிற்பான். ரோட்ல போறவன் மீது வர்றவன் மீது அவன் கண்ணு விழாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னையே நீ குறைச்சி மதிப்பிடாத. உன்னை குறித்த கர்த்தர் ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய தரிசனத்தை என் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். You are not an ordinary person. You are precious in the sight of God. God has chosen you. தெரிந்து கொள்ளப்பட்ட உன் வாழ்க்கையில் கோபத்தை கொடுத்து நேஸ்டி ஆக்கிடுவான். தெரிந்து கொள்ளப்பட்ட உன் வாழ்க்கையில் பொறாமையை கொடுத்து காணாமாக்கிடுவான். தெரிந்து கொள்ளப்பட்ட உன் இருதயத்துக்குள்ள ஒன்ன அறியாமலே மேட்டிமையை கொடுத்து கீழே தள்ளிடுவான். இட்ஸ் வெரி கன்னே. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11 13 வரை. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். குடும்பம் அவனை ரெகக்னைஸ் பண்ணல. நீ உலகத்துக்கு முன்னால, உன் சொந்த ஜனங்களுக்கு முன்னால, உன் தெருவில் நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறான். உன் அநேகர் புறக்கணிச்சிருக்கலாம். நீ பிரயோஜனம் இல்லாதவன் நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை குறித்து தான் திட்டம் வச்சிருப்பாரு, உன்னை குறித்து தான் தரிசனம் வைத்திருப்பாரு. நமக்கு தெரியாது. நான் பாவி, நான் படிக்காதவன், நான் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன் நீ நினைக்கிறீ இல்லையா? ஒன்னதான் கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவார் ஐயா. ஞானிகளை அவமாக்கும்படிதான் பைத்தியத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தகப்பனே அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தகப்பனே அவன் சின்ன பையன், அவன் கடைசி பையன், அவன் ஆடு மேய்க்கட்டும், அவன் ஆடு மேய்க்கதான் லாயக்.
ஆண்டவர் சொல்றாரு, அவன் அபிஷேகிப்பா. It proves, the one incident proves that he is chosen and he is called. இவன் தான், இவன் அபிஷேகி, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் அழைக்கப்பட்டவன். ஆட்டு மந்தையில இருந்து அவன் அழைச்சிட்டு வர்றாங்க. நல்ல கவனிங்க, வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அவன் சாதாரண அழைப்பன் இல்லை, அவன் அழைக்கப்பட்டவன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கிட்டாரு. இப்ப அவன் ஆர்டினரி ஆளு கிடையாது. சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம் 70 இருந்து 72 வசனங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். உலக பிரகாரமா அவன் ராஜா, உலக பிரகாரமா அவன் ராஜா. ஆனால் தேவனுடைய அழைப்பு மேய்ப்பனின் அழைப்பு. மேய்ப்பனின் அழைப்பு நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த தரிசனத்தோடு இவனை அபிஷேகித்து இருக்கிறாரு. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17 - 19. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் யாரா? அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எத்தனை குவாலிஃபிகேஷன்! நான் ஏன் அவனை பத்தி நான் சொல்லிட்டு வர்றேன்? காரிய சமர்த்தன் தான், யுத்த வீரன் தான், இருதயத்துக்கு ஏற்றவன் தான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறவன் தான். அப்படிப்பட்ட தாவீதையை எப்படி கவுத்து நான் பார்க்கணும்? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். வாசிப்போம். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அங்க வந்து சேர்ந்துட்டான். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது காத் ஊரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். நல்ல கவனிங்க, கோலியாத்தை குறித்து சொல்லுது 8வது வசனத்தில் இருந்து. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்கிட்ட வரட்டும். அவன் என்னை கொன்னுட்டா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமை.
நான் அவனை கொன்னுட்டா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைன்னு சொல்றான். 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி மிகவும் பயப்பட்டார்களாம். 45வது வசனத்தில் இருந்து, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். 49 50 வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். பெலிஸ்தனை கொன்ன பராக்கிரமசாலி. அவன் சாதாரண ஆள் இல்லை. கோலியாத்தை கொன்ன பராக்கிரமசாலி, யுத்த வீரன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 12 15. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு, அதுதான் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு, அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவன் புத்தியை கண்டு பயந்திருந்தானா? அப்படிப்பட்ட ஞானவான். அப்படிப்பட்ட தாவீதுக்கு விரோதமான, தாவீதினுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்வதற்கும் விரோதமான சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நல்ல கவனிங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. The greatest instrument that the devil is handling is through anger. நல்லா கவனிக்க வேண்டும். அநேகருடைய தரிசனங்கள் நாசமா போறதுக்கு காரணமே கோபந்தான். கோபத்து நிமித்தம் தேவன் வச்ச இடத்தை விட்டு போயிருவாங்க. சாதாரண கோபம் தான், சிம்பிள். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் சேட்டன் டு ஹேண்டில். கோபத்தை கொண்டு காலி பண்ணிடுவான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம். மாக்கோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். 4வது 5வது வசனம். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து, எல்லாம் விசாரித்து, இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு அவன்ட அப்பவும் கொஞ்சம் ஆடும் மாமிசம் வாங்கிட்டு வாப்பான்னு அனுப்பிடுறான். He was seeking help. நல்ல கவனிங்க. உதவி கேட்டு அனுப்புறான். ஏதாவது கொடுத்து விடுங்கன்னு சொல்லி இந்த பசங்க அப்படியே வந்து தாவீது சொன்னதை
அவன் என்னென்னலாம் சொல்லி விட்டானோ அப்படியே வந்து அவன்கிட்ட சொல்றான். அதுக்கு நாபால் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? 10வது 11வது வசனங்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நல்ல கவனிங்க, அவன் யாரு போவன்? அரண்மனையை விட்டு ஓடி வந்தவன் தானே. அவன் பெரிய மனுஷனா? எப்படி இருக்கும்? வேதத்தில் சுருக்கமா போட்டிருக்கு, வாசிப்போம். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். கொடுப்பனா? ஓடு, இங்க நிக்காத. அப்படியே வந்து சொல்லிட்டானுங்க. வாசிப்போம். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றார். அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கும் பின் சென்று புறப்பட்டு போனார்கள். நல்ல கவனியா, 400 பேரை கூட்டிட்டு போறான். என்ன சொல்லிட்டு கூட்டிட்டு போறான்? 21, 22 வாசிங்க. தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறது எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும். சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் முதலாய். இது யுத்தத்துக்கு போறோம்னு நினைச்சிடாதீங்க. யுத்தத்துக்கு போகிறது வேற, அது கர்த்தரே அனுமதிச்சு அனுப்புவாரு. இது யுத்தத்துக்கு போகலையா, தனக்கு நன்மை செய்யலன்னு அவன் அத்தனை பேரையும் காலி பண்ண போகிறான். வேத வசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். வசனத்தையும் நான் இப்ப வாசிக்க சொல்லுவேன். வாசிப்போம். இத நான் உயிரோடை வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு போறான். இதான் அவனுக்கு கொடுக்கலையா, அது கர்த்தருடைய சமூகத்தில் வச்சிருந்தான். அவர் அப்படிதான் சொல்றார். வாசிப்போமே. ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 17 19 வரை. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். இதுதான் வசனம். இப்ப இவன் பழி வாங்கணும்னு போகிறான், யுத்தத்திற்கு அல்ல. பழி வாங்கணும்னு போகிறான். தீமைக்கு தீமை செய்யாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்க வேண்டும். இது பிசாசு பண்ணின தந்திரம் அவனுக்கு தெரியாது. He was not aware of the cunningness of Satan. இது அவனுடைய அழைப்பிற்கும் அவனுடைய தெரிந்து கொள்வதற்கும் விரோதமான ஒரு போராட்டங்கிறது அவனுக்கு தெரியாது. இதை அழிச்சிட்டான்னா பரலோகத்தில் உள்ள வீட்டை இழந்துருவானா. அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு, ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா கர்த்தர் அனுப்பி விடுற. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர்.
அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அவ மகா புத்திசாலின்னு வேதம் சொல்லுகிறது. 23வது வசனத்தில் இருந்து, அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். நல்ல கவனிங்க, பியூட்டிஃபுல்லா பேசுவா, பியூட்டிஃபுல். அதுதான் அவளுடைய அறிவு. தாவீதுனுடைய மனக்கண்களை திறந்துருவா. 26வது வசனத்தில் இருந்து, இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். கர்த்தரை வச்சு பேசுறா. இந்த வசனங்கள் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, she was sent by the Lord. ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். 28வது வசனத்திலிருந்து, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாது இருப்பதாக. ஐயா, உம்முடைய காரியம் எல்லாம் அங்க பரலோகத்தில் இருக்குது. அருமையான வார்த்தையை சொல்கிறார். என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்குது. உங்க மேல ஒரு பொல்லாப்பு வரக்கூடாது. 30வது வசனம், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால். நல்ல கவனிங்க, அவ இவ்வளவு நேரம் பேசினதுல அவன் கண்ணை திறந்து விட்ட வார்த்தை என்ன தெரியுமா? 28 வாசிங்க. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். உனக்கு பரலோகத்தில் வீடு இருக்குங்கிறா. ஏன்னா ஆண்டவர் சாமுவேல் மூலமா இதை தாவீதுக்கு தெரியப்படுத்தி இருந்தார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 11வது வசனம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அது பரலோக வீடு. எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலி அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அந்த வீட்டை இழந்திடக்கூடாது ஐயா. ஓ டேவிட், you are chosen by the Lord. You are a man after the heart of God. Never lose it. பழி வாங்கிறாத, அது கர்த்தருடையதுயா. 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுவான். அவன் புரிஞ்சுட்டான். அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அவனுக்குள்ள கோபம் அவன் அழிச்சிருந்தான். உன் ஆண்டவர் ஒரு இடத்துல வேலைக்கு கொண்டு வந்து வைப்பாரு. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தீன்னா நீ பார்க்குற வேலையில் போராட்டம் இருக்கும். யூ ஆர் சோசன் அர்த்தம். நீ எங்கே வேலை பார்த்தாலும் சரி, நீ அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, நீ பிரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி, நீ போராட்டத்துக்குள்ள அந்த வேலையில் நீ போராட்டத்தில் போகிறியா
யூ ஆர் chosen. உன்னை கோபத்தை உனக்கு கொடுத்து அங்கிருந்து வெளியே வர வச்சிருவான். அதுக்கப்புறம் நீ 1000 இடத்துல போனாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த இடத்துல போராட்டம் உள்ள இடத்துல தான் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. அங்கதான் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பாரு. அங்கதான் உனக்கு அன்பை கற்றுக் கொடுப்பாரு. அங்கதான் சாந்தத்தை கற்றுக் கொடுப்பாரு. யோசேப்பை ஏன் ஜெயிலில் கொண்டு போய் போட்டாரு? யோசேப்பு ஜெயிலில் தான் அன்பை கற்றுக்கிட்டான். கைதிகள் மத்தியில் தான் அன்பை கற்றுக்கிட்டான். அதனால தான் தனக்கு துரோகம் செய்த சகோதரரை அவனால் நேசிக்க முடிஞ்சது. நல்லா கவனிக்கிறான். ஒரு இடத்துல வச்சு தான் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு இடத்துல வச்சு தான் உன் தரிசனத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு தாவீதினுடைய தரிசனத்துக்கும் அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்கும் விரோதமான போராட்டத்துக்குள்ள பிசாசு கொண்டு போறான். வாசிப்போம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழி வாங்காத படிக்கும். என் கையே பழி வாங்காத படிக்கும். நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. டாப்பா எடுத்துக்கிட்டான். அப்படியே எடுத்தான். கோபங்கிறது உன் தரிசனத்தை விட்டு உன்னை வெளியே வர வச்சிடும். சில நேரத்தில் டியூ டு ஆங்கர் Satan sow hatredness in your heart. கோபத்தின் நிமித்தம் உன் இருதயத்துக்குள்ள ஒரு வெறுப்பை கொடுப்பான். பரலோகங்கிறது உன் இருதயம் குழந்தை மாதிரி இருக்கணும். கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பொறாமை, பெருமை, கோபம் உள்ள நுழையவே முடியாது. யாரு உள்ள நுழைவான்? என் ஆண்டவர் இயேசு சொன்னார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன் இருதயம் பியூரா இருக்கணும். ஆண்டவர் உன் சரீரம் பரிசுத்தத்தை சொல்லல, உன் ட்ரெஸ்ஸுடைய பரிசுத்தத்தை சொல்லல, உன் இருதயம் பரிசுத்தமா இருக்கணுங்கிறாரு. சின்ன கோபத்தில் விருட்டுன்னு போக வச்சிருவான். சாதாரண தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் மூடிடுவான். யார்? என் மோசே. அவன் மேல வச்சது சாதாரண அழைப்பா? சாதாரண அழைப்பு அல்லது. 6 லட்சத்துக்கும் மேல மக்களை வழி நடத்தணும்னு அது சாதாரண அழைப்பு இல்லை. அந்த அழைப்புக்குள்ள அவன் பெயரக்கூடாது. அவனுக்கு பிசாசு கொடுத்தது கோபம்தான். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11வது 12வது 15வது வசனங்கள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். கோபம் சருட்டுன்னு கோபம் வந்துருச்சு. ஆளையே காலி பண்ணி பூத்துட்டான். 15 பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி. நல்லா கவனிங்க. கோத்துல ஓடிட்டான். தேவன் தரிசனம் வச்ச இடத்தை விட்டு ஓடிட்டான். திரும்ப அவன் தரிசனத்துக்குள்ள வர எத்தனை ஆண்டு ஆச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 30வது வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். 40 வருஷம் ஆயிடுச்சியா? திரும்ப அந்த தரிசனத்துக்குள்ள வர 40 years
புடமிட்டு தள்ளிடுவாரு. நல்லா தெரியுங்க. கோபம் போகட்டும். தாவீதுனுடைய கோபத்தை தான் பார்த்தோம். தாவீதுடைய இருதயத்துக்குள்ள மேட்டிமையை கொடுத்தானுங்க யாருக்காவது தெரியுமா? பெருமை மாத்திரம் ஒருத்தனுக்கு வந்துட்டுன்னு வைங்க, பெருமைக்கும் பொறாமைக்கிற வித்தியாசம் உண்டு. பெருமை வந்துருச்சுன்னா ஆண்டவரே இறங்கி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம். பெருமை வந்துருச்சுன்னா யாரு என்ன ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டான். நல்ல கவனிங்க, பொறாமை அப்படி இல்லை. பொறாமை வந்துருச்சுன்னா தீமை செய்யாம விடவே விடாது. போகட்டும். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. எது? சாத்தானா? சாத்தான். என்ன அழகா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? தாவீதினுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்வதற்கும் விரோதமான ஒரு விதையை உள்ள கொண்டு வர்றான். அது தாவீதுக்கே தெரியாது. 2வது வசனத்தில் இருந்து, அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. நல்ல கவனிங்க, பியூட்டிஃபுல்லா சொல்லுவான். இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். பெருமை வந்துட்டுனா ஆண்டவர் சொன்னா கூட கீழ்ப்படிய மாட்டான். நல்லா கவனிங்க. மேட்டிமை, நான் ராஜா, நான் சொன்னபடி நீ செய்ய. ராஜா வாசிப்போம். ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானே. இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். அவன் தாவீது மறந்துட்டான், இவன் மறக்கல. நல்லா கவனிங்க. நீங்க யாத்திராகமம் 30வது அதிகாரத்தில் 11ல இருந்து 16 வரைக்கும் வாசித்து பாருங்க. என்றதா இருந்தா ஒவ்வொரு நபருக்கும் பலி செலுத்தலாம், சும்மா எண்ணிடக்கூடாது. அது வானத்து நட்சத்திரங்களை மாதிரி அன்று பழுக பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இஷ்டத்துக்கு என்ன முடியாது. என்ன சொல்லிட்டான்? அதே மாதிரி இவன் எண்ணி வந்து கணக்கையும் கொடுத்துருவான். 7வது வசனம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். 14வது வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இவனுடைய தவறுதல்னால இஸ்ரவேல்ல 70,000 பேர் செத்தான். தாவீது பரலோகத்துக்கு போக முடியுமா? நல்ல கவனிங்க. அவன் போராட்டம் எல்லாம் நீ பரலோகத்தை சுதந்திரித்திடக்கூடாதுதான். 17வது வசனத்தில் இருந்து, தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டுமென்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இப்போ 70,000 பேர் செத்ததுக்கு அப்புறம் தாவீது தன்னை தாழ்த்துறான். தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டோட அழுகிறான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. 28வது வசனம்.
எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே தானே பலியிட்டான். அதோடு அது முடிஞ்சது. கடைசியாக பெரிய ட்ராப் போட்டான். பெரிய ட்ராப் தாவீதுக்கு விரோதமாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது 4வது 10வது வசனங்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இந்த 40 வருஷத்துல தான் அவனுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை கொண்டு வந்தான். 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ராஜாவாகி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது அடுத்த ட்ராப், ஃபைனல் ட்ராப், லாங் ட்ராப், முற்றிலும் பரலோகத்தை இழக்கிற ஒரு தந்திரத்தில் கொண்டு போறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2ல இருந்து 5 வரை. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை உப்பரையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரைகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர்வதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்த போது அவளோடு சயனித்தான். விபச்சாரம் நடந்து விட்டது. அடுத்த வசனம். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். பாவத்தில் உண்டான கற்பம். 14-15. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின் வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். உரியாவும் செத்தான். விபச்சாரமும் கொலையும் செஞ்ச தாவீது பரலோகத்துக்கு போக முடியுமா? உன் தரிசனம், உன்னுடைய அழைப்பிற்கும் உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான போராட்டத்தை கொண்டு வருவான். அவன் ஒரு நித்திய கிருபையை பெற்றவன். அவன் சந்ததியில இயேசு வரணும். அதனால கர்த்தர் அவன் மேல மனதுருகி நாத்தானை அனுப்புகிறார். 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். கர்த்தர் நாத்தானை அனுப்பினார். ஏன் அனுப்பினார் தெரியுமா? 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. ஆனா தாவீதுக்கு பொல்லாதது தெரியல. அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதது. நல்ல கவனிங்க. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டியா ஒன்னால் கொண்டுருவான். விபச்சாரம் செஞ்சாலும் சரி, நீ கொலை செஞ்சாலும் சரி, உனக்கு தப்பாவே தெரியாது. அது பாவமாவே தெரியாது. தாவீதுக்கு தெரியல. நாத்தான் வந்து அவன்கிட்ட ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி அந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறான். 2 சாமுவேல் 12:5 வாசிப்போம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. இது தான் செய்தது ஏன் சொல்ல தெரியல? அந்த பாவம் அவனுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. When you are under the control of Satan,
It's very rather difficult to recognize that you are committing sin. நீ தப்பு செய்யற தெரியவே தெரியாது, உனக்கு புரியவே புரியாது. நீ அவன் கண்ட்ரோல்ல வந்துட்டீன்னா நீ தப்பு செய்யறனே தெரியாது. நீ 40 நாள் உபவாசத்துல தான் இருப்ப, பரலோகத்துக்கு போக மாட்ட. 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். ஏன் நம்ம பாவம் செஞ்சோம் தெரியல. அபிஷேகம் போயிரும் நினைக்காதீங்க, அபிஷேகம் போகாது. வரன்கள் போயிரும் நினைக்காத, வரன்களும் போகாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உனக்குள்ள இருந்து வழி நடத்துகிற வழி நடத்துதல் நிறுத்தப்பட்டுரும். ஆவியானவர் உன்னை வழி நடத்துறது நிறுத்தப்பட்டுரும். தேவனுடைய ஞானம் உன்னை விட்டு போய்விடும். மகா புத்திமான் சவுல பயப்படுற அளவுக்கு புத்திமான். அந்த புத்திமானுடைய புத்தி எங்கய்யா போச்சு? பாவம் செஞ்சதே தெரியல, விபச்சாரம் செஞ்சது தெரியல, அவளை கூப்பிட்டு வீட்டில் வச்சிருக்கிறது தெரியல, உரியாவை புருஷனை கொலை செஞ்சது தெரியல. அந்த அளவுக்கு அவனுடைய மனநிலையே மாறிவிட்டது. 10 இருந்து வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் வீட்டிலேயே ஒருத்தன் குத்தி செத்தான், அத்தனை பயில் விழும். வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். அப்படியே நடந்தது, அப்படியே நடந்தது. பெத்த மகனே உப்பகரியில குடிசைய போட்டு எல்லாரும் பார்க்க தாவீதுடைய ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணினான். அரசாங்கத்தை விட்டு வெளியே ஓடுனா, சீமையை அவனை காரி துப்பினான். எல்லாத்துலையும் பொய் தான் தாவீது. சங்கீதம் 51வது சங்கீதத்தில் கதறி அழுது மன்னிப்பு கேட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுது மன்னிப்பு கேட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்றபடி தாவீது அந்த இரக்கத்தை பெற்றான். இரக்கத்தை பெற்ற தாவீது சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 67, 71. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நல்ல கவனிங்க, உபத்திரவப்பட்டது நல்லது. சிக்ஷை எதுக்கு தெரியுமா? திருந்துறதுக்கு தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். தரிசனம் நிறைவேறிச்சியா? மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. நல்லா கவனிச்சிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் அந்த தரிசனம் வந்துருச்சா? அடிச்சு அடியில் நொறுக்குல உடம்புல இருந்து அத்தனை நரம்பு செத்து போச்சு.
அல்லேலூயா.